சிவசக்தி போற்றி, சிவசக்தி போற்றி. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. குருதேவா, ஏதேனும் வழியை கண்டறியுங்கள். ஏதாவது யுக்தியை கையாளுங்கள். ஒவ்வொரு முறையும் நாம் அவமானத்தின் நஞ்சையைத்தான் பருகுகிறோம். இதற்கு நாம் வஞ்சம் தீர்க்க வேண்டும். இனி நம்மால் பொறுத்துக் கொள்ள இயலாது குருதேவா. இதற்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டும். சுந்தரன் மற்றும் தேவி மீனாட்சி இவர்களின் விவாகம் முடிவடைந்தது. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. அன்னை பார்வதி போற்றி, அன்னை பார்வதி போற்றி, அன்னை பார்வதி போற்றி, அன்னை பார்வதி போற்றி. மகாதேவா, தேவி, இப்பொழுதாவது உங்கள் சுயரூபத்தில் தரிசனம் தாருங்கள். சுந்தரனான எனக்கு தங்களின் இடத்தில் அன்பும் அரவணைப்பும் கிட்டியது. நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். எனது வாழ்க்கையின் மிக இனிதான நாட்களை இவ்விடத்திலேயே உணர்ந்தேன். ஆகையால் இன்று முதல், இக்கணம் முதல், இப்பிரபஞ்சத்தில் யாவரும் இவ்விடத்தை மதுரை என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். இவ்விடத்தை மதுரை என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். அன்னையே பார்வதி, தாங்கள் மீனாட்சியாக இங்கு ஜனனித்தீர்கள், வளர்ந்தீர்கள். இப்பொழுது தாங்கள் புறப்பட போகிறீர்கள். நாங்கள் அனைவரும் உங்களை என்றும் நினைவில் கொள்வோம். சிறு வேண்டுகோள், தாங்கள் மீனாட்சியாகவே இங்கு வசிக்க வேண்டும். அதன் வாயிலாக இவ்விடம் முழுவதும் தங்கள் அருள் கடாட்சம் இருக்கும். வர இருக்கும் காலத்தில் ஆலயம் ஒன்று இங்கு நிர்மாணிக்கப்படும். ஆலயத்தை இவ்வையகத்தோர் மதுரை மீனாட்சி ஆலயம் என்றே அழைப்பர். மதுரை மீனாட்சி ஆலயம் என்றே அழைப்பர். மதுரை மீனாட்சி ஆலயம் என்றே அழைப்பர். மீனாட்சி மட்டுமல்ல, இவ்விடத்துடன் சுந்தரரும் இணைந்திருக்கிறார். இங்கு இவருக்கும் பூஜை நடைபெறும். இல்லை தேவி, தாங்கள் இங்கு ஜனனித்தீர்கள். இது தங்களது இல்லம்.
நானும் இங்கிருந்தால் வீட்டோடு மாப்பிள்ளை என்பார்கள். எனவே இங்கு தங்களுக்கே முதலிடம். இவ்விடத்தில் மீனாட்சிக்கு பூஜை நிகழ்ந்த பின்பே சுந்தரனுக்கு பூஜை. மிக அருமையாக இவ்விவாகம் நடந்தேறிவிட்டது. இப்பொழுது அன்னையும் தந்தையும் கைலாயம் புறப்படலாமே. வாருங்கள் தேவி. தந்தையே, கண்ணீர் சிந்தாதீர்கள். தங்கள் புதல்வி இவ்விடத்தை விட்டு செல்கிறாள். ஆனால் உங்களை பிரிந்தல்ல. தாங்கள் என்னை சந்திக்க கைலாயம் வாருங்கள். அவ்வாறே தங்களை காண நானும் வருவேன். மகளே, எனது புதல்விக்கு வரனாக அந்த மகாதேவரே கிடைத்திருக்கிறார். உன் தந்தையின் கண்களில் இருப்பது துயரக் கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர் அம்மா. என் அழுகை தற்போது உனது தாயை குறித்ததானம்மா. ஓர் மகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று நாங்கள் யாகம் புரிந்தபோது அவள் என்னிடம் கூறினாள், என்று என் அன்பு மகளுக்கு விவாகம் நிகழ்கிறதோ அன்று முழு இரவும் நான் ஆடி பாடுவேன். மகளின் விவாகத்தை கோலாகலமாக கொண்டாடுவேன். நானும் உறங்கப் போவதில்லை, பிறரையும் உறங்க விடப்போவதில்லை என்றாள். இவை அனைத்துமே என் நினைவில் வந்து என்னை நிலைகுலையச் செய்கின்ற நம்மகளே. இந்த விவாகத்தில் மட்டும் உன் அன்னை இருந்திருந்தால் உன் மனக்கோலத்தைக் கண்டு எவ்வளவோ குதூகலித்திருப்பாள். மகாராணி காஞ்சனமாலாவின் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம்.